வீதியில் இருக்கிற யார்? பிச்சை எடுக்கிறவங்க தான் வீதியில் இருப்பாங்க. அவனுக்கு எப்போ கவலை என்ன கவலை? ஐயோ யார் ஒரு பைசா போடுவாங்களோ, யார் எனக்கு சோறு போடுவாங்களோ, ஐயோ எப்போ தான் வருமோ, யார் வருவாங்களோ என்ன பண்ணுவா? இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போன பிற்பாடு ஒரு நாள் பேதுரு யோவான் 2 பேர் எங்கே போகிறாங்க? அந்த அழகான அந்த கோயில எருசலேம் தேவாலயத்துக்கிட்ட போகிறாங்க. அங்கே ஒருத்தர் இருக்கிறான். யார்? என்ன சொல்லுவாங்கண்ணா? மடவன். கால் இல்லாதவன் உட்காந்துட்டு இருக்கிறான். அவனோட ஆலோசனை என்ன? எந்த ஆலோசனை? யாராச்சும் இங்கேருந்து தரத்துலேருந்து போவாங்களோ, யாராச்சும் சொல்கிறது என்ன போடுவாங்க? ஒரு காசு போடுவாங்களோ, ஏதோ போடுவாங்கன்னு வர நாளில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். அவன் அங்கே கூட வந்தது அவன் சும்மா அவனைத்தான் வரல. யாரை கொண்டு வந்து இது மாதிரி கொஞ்சம் மாதிரி ஊழிக்காரர் ஜனத்தை மொண்டி பண்ணி உட்கார வைக்கிறதுக்கு ஊழிக்காரர் இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் ஜனத்தை இன்னைக்கு பாருங்க, பிச்சைக்கார ஆக்கிற ஊழிக்காரர் இருக்கிறாங்க இன்னைக்கு. அதில் கேளுங்க கொடுக்கப்படு. டிவியில் பாருங்க, யூடியூபில் பாருங்க, கேளுங்க கொடுக்கப்படு. அவங்க நம்மளே கேட்பாங்க, நாம் வந்து அவருக்கு கேட்கணும். இதுதான் செயின் லிங்க்கு. எங்கேருந்து உட்கார வச்சுக்கிறாங்க? அவனை உண்மையான ஊழியக்கார இயேசு கிறிஸ்து சிஷ்யனார் அப்போஸ்தலர் என்ன பண்ணுறாங்க? வர்றாங்க. அவங்ககிட்ட என்ன இல்லையாம்மா? காசு பணம் இல்லை அவங்ககிட்ட. என்ன இருக்குது அவங்ககிட்ட? அசலான கர்த்தரோட அபிஷேகம் அவங்க கிட்ட இருக்குது, வல்லமும் அவங்க கிட்ட இருக்குது. யாருக்குள்ள இந்த வல்லம் இருக்குதோ அவங்கள வல்லம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஜனத்தை பிச்சைக்கார ஆக்க மாட்டாங்க. என்ன ஆக்குவாங்க? தேவனோட பிள்ளைங்கள அனுபவத்தை கொடுப்பாங்க. கர்த்தரோட வீட்டுக்குள்ள நடத்துவாங்க அவங்களையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்க என்ன பண்ணாங்க? ஒரு 5 ரூபா இருக்குதுன்னு அதை வாங்கி கொடுக்குறா. சரி 14 ஆளுங்கிட்ட போங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கு? பணம் காசு கிடைக்குன்னு என்ன அட்ரஸ் கொடுத்தாங்களா அவருக்கு? இல்லை. என்ன பண்ணாங்க தெரியுமா? இதை பாரு, என்கிட்ட இருக்குது யார்? கர்த்தரோட வல்லம் இருக்குது, அவரோட நாமும் இருக்குது. ஏசு நம்மளை எந்திரிச்சு நடான்னு சொல்லி எழுப்பி எங்கே கொண்டு போனாங்களா? ஆலயத்துக்குள்ளே கொண்டு போனாங்க. கர்த்தர் வீட்டுக்குள்ளே கொண்டு போனாங்க அவங்கள. அதே மாதிரி அப்போஸ்தலரோட அதுதான் உண்மையான அப்போஸ்தலர் ஊழியம்னா அதுதான். பிச்சைக்கார ஆக்கிறது ஊழியம் கிடையாது நம்மளது. யார் நீ? கர்த்தரோட வேலை மகனை ஆக்கிற ஊழியம், கர்த்தர் வீட்டுக்குள்ள நடத்துற ஊழியம். சொல்றது புரியுதா எல்லாத்துக்கும்? உண்மையான ஊழியம் என்ன? கர்த்தரோட வீட்டுக்குள்ள கொண்டு போவாங்க. உண்மையான ஊழியக்காரர் என்ன பண்ணுவாங்க? கர்த்தரோட பிள்ளைங்களா ஆக்கிறது. ஒருத்தர் எங்கே கொண்டு போவானோ? கர்த்தருக்குள்ள வீட்டுக்குள்ள கொண்டு போவானோ. அப்போ எங்கே கொண்டு போனாங்க அவரையா? நாங்கள் போகிறதில்ல, எம்பட கூட நீங்கள் கூட வாங்க. அதே மாதிரி நாங்கள் எந்த அனுபவத்தில் நாங்கள் நடக்கிறோமோ அதே அனுபவத்துக்குள்ள நீங்கள் கூட வாங்க. இன்னைக்கு உபதேசம் பண்ணுறது உங்களுக்கு. ஹல்லேலூயா. இல்லை பாஸ்டர் மாத்திரம் தரிசனம் பார்ப்பார். நாங்கள்லாம் எங்கே இருக்கணும்? பாஸ்டர்கிட்ட மாத்திரம் கர்த்தர் பேசுவார், என்கிட்ட பேச மாட்டார். அவ்வளோதானே? இல்லைங்க. நாங்கள் எந்த ரத்தத்தினாலும் எந்த கர்த்தரை நம்பி இருக்கிறோமோ அதே கர்த்தர் தான் நீங்கள் நம்பி இருக்கிறோம். அவர் எந்த ரத்த மூலியம் எங்களை சுத்தம் பண்ணார், அதே ரத்த மூலியம் உங்களே சுத்தம் பண்ணிருக்கிறார். எனக்குள்ள எந்த ஆவி இருக்குதோ அதே பரிசுத்தா உங்களுக்குள்ள இருக்குது. நாங்கள் வாசிக்கிற வாசனம் உங்ககிட்ட இருந்தால் இருக்குது. அதே மாதிரி எங்களே நீங்கள்லாம் கூட என்ன வேணும்? ஆக வேண்டிய அவசரம் இருக்கிறது. பிரதி ஒருத்தரும் சிஷ்யராக ஆக வேண்டிய அவசரம் இருக்கிறது. கர்த்தர் சிஷ்யராக பண்ண வேணா விசுவாசங்களை பண்ண சொல்லலை. நான் சொல்லிடுறேன், புரியுது? அப்போஸுக்கு என்ன கர்த்தர் கட்டளை கொடுத்துட்டு போனார்? சகல ஜனத்தை என்ன பண்ணுங்க? சிஷ்யராக்குங்க. நான் உங்கள் பண்ண பேத்து பண்ணேன், அது மாதிரி நீங்கள் கூட அந்த இடத்துல என்ன பண்ணுங்க? சிஷ்யராக்குங்க. சிஷ்யரானா ஏசுநாத கண்ணை பின்பற்றுறவங்களா இருக்கணும், அவர் பின்னால் போகிறவங்களா இருக்கணும். அப்போ தான் அசலான உண்மையான பலத்தை என்ன பண்ண நீ அனுபவிக்க முடியும். அவர் கூடனா அந்த பரலோகத்தான் சியோனில் இருக்கிற ஒரு பாக்கியத்துக்கு கிடைக்கும். அவர் கூட உட்கார ஒரு என்ன தகுதி நீ பெற்றுக்கோணும். இதுக்காக கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். இந்த விஷயத்தை